விசா வெரிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. அவர் விசா எடுத்து டேபிள் மேலே வைக்கிறார். வச்சு அந்த ஆஃபீஸர் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணும்போது தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அவருக்கு ஸ்டாம்ப் குத்த போகிறாரு. குத்த போகும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவரோட சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரிலேருந்து வர அப்படின்னா ட்ராட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கு. ட்ராடா இப்படி ஒரு கண்ட்ரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நானும் இத்தனை வருஷமாக அந்த ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறேன், எதுவுமே பேசஞ்சர்ஸை பார்க்குறேன், எந்த ஒரு பர்சனும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வரலையே அப்படின்னு சொல்லி இவரை யோசிக்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு. ஒருவேளை நம்ம தான் கவனிக்காம விட்டோமா, மேப்பை சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி அகைன் மேப்பை பார்க்குறாரு. நம்மகிட்ட அட்லஸ் இருக்குது. அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. ஃபுல்லாக வேர்ல்டு மேப்பை ஃபுல்லாக பார்க்குறாரு. கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறாரு. நானும் தான் பார்க்குறேன். அப்படி ஒரு கண்ட்ரியே இல்லை. சரி, இது ஒரு 1954 நடந்த இன்சிடென்ட். ஒருவேளை அப்போ இருந்த நாடே இப்போ இருந்திருக்காது. லைக் வேறு ஏதாவது நேம்ஸ் மாற்றிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்போவும் மேப்பை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ எதுவுமே ஹிஸ்ட்ரிலையுமே சரி இல்லை கரண்ட் மேப்லேயுமே சரி ட்ராட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கண்ட்ரியுமே இல்லை.